டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். மதுரை ஆதீனத்தை பொறுத்த வரையிலும் அவர் மடாதிபதியாக இருப்பதற்கு தகுதியானவர் கிடையாது. எல்லா மடாதிபதிக்கும் அரசியல் ஆசை தான் பெருசாக இருக்குது. அதில் முதலிடத்தில் இருக்கிறவர் இவர். இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறுபான்மையினருக்கு எதிரானது, ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடியது, மத கலவரத்தை தூண்டக்கூடியது. இந்த செயல்களில் தான் மதுரை ஆதீனம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் ஆதீனங்கள மடாதிபதிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்த ஆகணும். ஒரு மடாதிபதி சொல்றாரு, 18 பாஷையில தமிழ்ங்கிறது ஒரு பாஷையா ஒரு மடாதிபதி. அவர் பேரெல்லாம் வாயில உச்சரிக்கவே நான் விரும்பல. அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து நான் பேசுறதே பெரிய விஷயம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியை இந்து முன்னணியை மேல தூக்கினாதான் அந்த மடங்களுடைய பழைய காலம் வரும். அதுதான் ஆதீனங்களுடைய எதிர்பார்ப்பும். அதுதான் அவர்கள் கருவிலேயே அதை ஊட்டுறாங்க. எதை? நீ உயர்ந்தவன், நீ ஆதிக்கத்துக்காக பிறந்தவன், மேல உட்கார பிறந்தவன். கொடுக்கறதுனா பிரச்சனை இல்ல, இப்படி போடுறாங்க. அது கொழுப்பு. அவனுக்கு நல்லா அந்த நெய்யும் பாலுமா தின்னு கொழுத்து போய் அதான் அந்த ஆதிக்க உணர்வு அவனுக்கு. நம்ம போடுற பிச்சை காசுல தான் அவனுக்கு சம்பளம். ஆனா நமக்கு அவன் தூக்கி போடுறான். இவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள், கோயிலுக்கு எதிரானவர்கள். பாத்தியா மடாதிபதி மேல கை வச்சுட்டான். இதுக்கு தானே பண்றாங்க. தமிழகத்தின் நிலவரத்தை கலவரம் ஆக்க வேணுங்கிறதுக்கு தான் எல்லா நடவடிக்கையும் நடக்குது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசு நடராஜன் அவர்கள். நம்ம கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். மதுரை ஆதீனம் கடந்த 3ஆம் தேதி சென்னையில அனைத்துலக சைவ சித்தாந்தம் சம்பந்தமான ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. அந்த மாநாட்டுக்கு வரும்போது அவருடைய கார் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அருகே ஒரு விபத்து நேரிட்டதா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த மேடையிலையும் பேசுறாரு. மேடைக்கு பேசினதுக்கு பிறகாக கொடுத்த பேட்டியில இதுல பாகிஸ்தானியர்கள் பின்புலம் இருக்கலாம், அவங்க தாடி வச்சுட்டு தொப்பி போட்டிருந்தாங்க, கார்ல இடிச்சவங்க எங்களை பேரிகார்டெல்லாம் இடிச்சுட்டு அவ்வளவு ஃபோர்ஸா வந்தாங்க, எங்களை பின்தொடர்ந்தாங்கன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது முதல்ல கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, உண்மையா இருக்குமோ அப்படின்னு. ஆனா காவல்துறையினர் வெளியிட்ட சிசிடிவி அது எல்லாமே பொய் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில இருந்தது. ஒரு ஆதீனம், ஒரு மடாதிபதி, பீடாதிபதியா இருக்கிறவங்க எல்லாம் சமூக நல்லிணக்கம், மதச்சார்பின்மை இதெல்லாம் ஒரு சமூகத்துல கொண்டு வரவங்களா இருக்கணும். இவருடைய இந்த கூற்று, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரிய ஒரு ஆராய்ச்சி எல்லாம் தேவையே கிடையாது. மதுரை ஆதீனத்தை பொறுத்த வரையிலும் அவர் மடாதிபதியாக இருப்பதற்கு தகுதியானவர் கிடையாது. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி அவர் வந்துட்டுருக்காரு. அவருக்கு அந்த தகுதி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற போது அவர் தான் இருக்கிற இடம் எது, அந்த இடத்துல இருந்து என்ன பேசலாம், எப்படி நடந்துக்கலாம், நம்மளுடைய வேலை என்ன, இதையெல்லாம் அவருக்கு சிந்திக்கக்கூடிய மனநிலை அவருக்கு இல்லை. இப்போ இந்த நேரம் கிடச்சிது, இப்படியாப்பட்ட ஒரு அந்தஸ்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நாம் இந்த தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு பெரிய ஆள் மாதிரி நம்ம வடிவமைச்சுக்கணும். அதுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியும். இப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது. இந்தியாவினுடைய கால சூழ்நிலை சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது. ஜாதி தலைவிரித்தாடுகிறது, மதவெறி மதம் கொண்டு இருக்குது. இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தி நாம் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் இடம் பிடிக்கலான்னு அவர் ஆசைப்படுறாரு. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு தான் இது. இது ஒரு ஜோடனை கதை. எது? தன்னை கொலை பண்ண வந்தாங்க. நான் பொழைச்சதே தர்மபுரம் ஆதீனத்தினுடைய ஆவின்னு சொல்கிறாரா, ஆட்சின்னு சொல்கிறாரா, ஆவி காப்பாற்றிருக்க அவரை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காப்பாற்றினாருங்கிறாரு. என்னென்னவோ அப்படியே, அதாவது ஒரு கைதேர்ந்த நடிகன் கூட அப்படி நடிக்க மாட்டான். அந்த முகபாவங்களையெல்லாம் அப்படி காட்டுறாரு. இந்த நவரசங்களில் அச்சம் அப்படின்னு ஒரு ரசம் இருக்குது. அந்த ரசத்தை அப்படியே பொழியிறாரு. எங்கே? அந்த மாநாட்டுக்கு
இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்றைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த நாட்டில் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு மாண்புக்குரிய ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் எப்படி பேசலாம், எப்படி நடந்துக்கலாம், என்னென்ன செயலில் ஈடுபடலாம், எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, எல்லாம் ஒரு வரைமுறை இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு இப்போ வந்து அரசியலில் எப்படி ஒரு நிலையை நாம் அடையணும். எல்லா மடாதிபதிக்கும் அரசியல் ஆசை தான் பெருசாக இருக்குது. அரசியல் ஆசையும் அந்த சொத்தை பாதுகாத்துக்க வேணும். அது ரெண்டு தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அதில் வந்து முதலிடத்தில் இருக்கிறவர் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது, ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடியது, மத கலவரத்தை தூண்டக்கூடியது. இந்த செயல்களில் தான் மதுரை ஆதீனம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். இதை வந்து சாதாரண மக்கள்லேருந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமான நிலையில் உள்ளவர்களெல்லாம் அதை கண்டிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பேசாது இல்லையா, அவரை அந்த இடத்த விட்டு தூக்கணும். இப்போ அந்த இடத்த விட்டு தூக்கணும்னு இந்து மக்கள் கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள்னா அது அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது நமக்காக சொல்கிறது, சிறுபான்மையினருக்காக சொல்கிறது அல்ல. அது வேற, அந்த நிலை வேற. அவர்கள் அதாவது உள்நாட்டு விஷயம், அது அவங்களுடைய உள்நாட்டு விஷயம். அவர்கள் வந்து இந்த தமிழகத்தினுடைய பொது அமைதிக்காக பேசுகிற பேச்சு அல்ல அது. ஆனால் இவர் பொது அமைதிக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசுகிறதுனால இவரை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறது தான் நல்லது. நீங்க சொல்றீங்க நாடு வந்து இப்ப சிறுபான்மையினருக்கான நிறைய அநீதிகள் இழைக்கப்படுது, சாதி ஆதிக்கம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு. ஆனா பேட்டி கொடுக்கும்பொழுது மதுரை ஆதீனம் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து எல்லா சிறுபான்மையினர்களுக்கு தான் பண்றாங்க, எல்லா சிறுபான்மையினர்களுக்கு அப்படின்னு பின்னாடியில இருந்து அப்பப்போ நோட்ஸ் கொடுக்குறாங்க. கான்ட்ரவர்சி ஆயிடும், பேச வேணாம், அந்த மாதிரியான ஒரு குறியீடுகளும் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வேணாம் இதுக்கப்புறம் அது பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ சிறுபான்மையினர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அவங்க தான் வந்து இது நாள் வரைக்கும் வந்து இது மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா சிறுபான்மையினர்களுக்கு தான் எல்லா அரசு செய்யுது அப்படிங்கிற அவருடைய குற்றச்சாட்டு என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? அதாவது அது கூட அவர் சுயமா பேசுறது கிடையாது. சிறுபான்மையினருக்கு சலுகைகள் கிடைக்கிறதுங்கிறது அவருடைய வாய்ஸ் அல்ல. அது அப்புறம் யாரோட? அது ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி அவர்களுடைய வாய்ஸ் தான். அந்த சிறுபான்மையினர்லையே இப்போ அந்த பிராமணர்களும் சிறுபான்மையினர் தான். இப்போ இவர் சொல்கிற இந்த சலுகைகள் அந்த சிறுபான்மையினருக்கும் பொருந்துமா? இவர் சொல்கிறது அவங்கள சொல்லலை. இப்போ அந்த சிறுபான்மையினருடைய மனக்குறையை தான் இவர் பேசுகிறாரு. அவர்கள் தான் அதை பாவம் காலம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார்? அந்த சிறுபான்மையினர் தான் இந்த சிறுபான்மையினருக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதையே இவரும் சொல்கிறார். அப்படிங்கிற போது அவர் யாருடைய குரலாக பேசுகிறார்? அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் வந்து ஆதீனங்களை மடாதிபதிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்து ஆகணும். சொத்து இருக்கு, சொத்துக்கள் இருக்குது. சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கணும்னா அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து தான் ஆகணும். அப்போ முன்னால இப்போ காங்கிரஸ் கூட அவ்வளோ தூரத்துக்கு உருட்டல் மிரட்டல்லாம் கிடையாது. இவங்க வந்து இவங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கு கட்டுப்படலைன்னா புல்டோசர், புரியுதா? அதனால இவங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு ஆதீனங்களுடைய சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சாதி ஆதிக்கம் இல்லைன்னா மதவாதமான பேச்சுக்களை வந்து முன்வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் சுயமாலாம் ஒன்றும் செய்யறது கிடையாது. சுயமா என்ன செய்வாங்கன்னா மடத்துல உட்காந்துருப்பாங்க, 10 பேர் வந்து அவங்க முன்னால் உட்காந்துருப்பாங்க, எதையாவது பேசுவாங்க. வர்றவங்க வந்து இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க, ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஒரு 2 தேவாரம் திருமுறையை 2 பாட்டு கற்று வச்சுருப்பாங்க. அதில் எதோ அரையும் குறையமாக பாடுவாங்க. அவர்களுக்கு தெரிந்தது, அவர்கள் சுயமாக செய்யக்கூடியது இவ்வளவுதான். புரியுதா? வேற எதையுமே அவர்கள் சுயமா செய்யறதே கிடையாது. எல்லா வேதங்களையும் கற்று தேர்ந்தவர், அந்த இடத்திற்கு தகுதியானவர் தானே பார்த்து நியமிக்கிறாங்க மடாதிபதியாவோ. அதாவது அந்த எல்லாத்தையும் அவர் கற்று தேர்ந்தவர்னு நமக்கு என்ன தெரியும்? அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க.
இப்போ எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவராக இருந்தால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய தொனி எப்படி இருக்கும், அவருடைய முக பாவம் எப்படி இருக்கும், அந்த முக தேஜஸ் எப்படி இருக்கும், அனைத்தையும் கற்று தேர்ந்தவருடைய முக ஒளி எப்படி இருக்கும், யாரையாவது காட்டுங்க. அவங்களே சொல்லிக்க வேண்டியதான். இதெல்லாம் உள்ள நம்ம போகக்கூடாது. போனோம்னா ஒண்ணுமே மிஞ்சாது, வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி தான். இது மாதிரி தொடர் குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது ஆதீனங்கள் மேல அந்த பள்ளத்துக்குள்ள தூக்கிட்டு போறதா இருக்கட்டும், அப்பப்போ சமீப காலங்களில் இடையில இந்த மடாதிபதிகள் ஆதீனங்கள் மேல குற்றச்சாட்டுகள் சர்ச்சைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. சிலர் வைக்கக்கூடிய குரல்கள் என்னவா இருக்குன்னா, ஏன் இது ஹெச்ஆர்என்சிகளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அது சாத்தியப்படாது. அதாவது இந்த ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, அந்த மூல காரணத்தை இவங்க மண்ணை போட்டு மறைச்சிட்டாங்க. அதாவது முதல்ல இந்த பிராமணர்கள் மடங்களை தோற்றுவித்துட்டு அதில் அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் காலுக்கு கீழே உட்கார வச்சு, ஜனாதிபதியாக இருந்தால் கூட காலுக்கு கீழே தான் உட்காரணும். இன்றைக்கும் கூட அப்போது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இந்த ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சைவ ஆதீனங்களே உருவாக்கப்பட்டது. நமச்சிவாயமூர்த்திங்கிற ஞானி யாருக்கும் நாம் அடிமை இல்லை, யாருக்கு காலுக்கு கீழே உட்கார வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் சைவர்களுக்கு பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்னு அந்த பிராமணிய ஆதிக்கத்தை உடைக்கும் முகத்தான் தான் இந்த மடங்களை அவர் உருவாக்கினார். திருவாவடுதுறை மடம் உருவாக்கப்பட்டது அப்படித்தான். அதாவது பிராமண ஆதிக்கத்தை ஒழிச்சு யாரும் அவங்களுக்கு கீழானவங்க இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அவர்களை ஒழிக்கலாம் வேண்டியதில்லை, ஆனா அங்கே நீ போக வேண்டியதில்லை. நமக்கு தகுதிகள் இருக்குது. நம்மை நாமே உருவாக்கி கொள்ள முடியும், நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ள முடியும், நமக்கு நாமே கற்பித்து கொள்ள முடியும். அங்க போக வேண்டியதில்லை. இப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்னால பொதுமக்கள் யாரும் படிக்க முடியாதுல்ல, படிப்பதற்கும் ஜாதி அந்தஸ்து வேணும் இல்லையா? எவ்வளோ கொடுமை இருந்தது. படிப்பதற்கு தகுதி வேணும், அவன் பிராமணனா தான் இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்தது இல்ல. இதெல்லாம் பார்த்து நம்முடைய தமிழ் ஞானிகள் தமிழ் முனிவர்கள் மனம் கொதித்து அப்படி உருவானது தான் ஆதீனம். ஆனா இன்னைக்கு அந்த அதுல சமஸ்கிருதத்தை கொண்டு நுழைச்சு பின்னால அவர்களெல்லாம் என்ன சொல்லுது, ஒரு மடாதிபதி சொல்றாரு, 18 பாஷையில தமிழ்ங்கிறது ஒரு பாஷையா? ஒரு மடாதிபதி அவர் பேரெல்லாம் வாயில உச்சரிக்கவே நான் விரும்பல. ஏன்னா மகா பாவம், அந்த பேரெல்லாம் வாயில உச்சரிக்க கூடாது. ஒரு மடாதிபதி சொன்னது 18 பாஷையில தமிழ்ங்கிறது ஒரு பாஷையே அல்லன்னு சொன்னார். அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து நான் பேசுறதே பெரிய விஷயம். அவ்வளவு கேவலமான மடாதிபதிகள்லாம் இந்த நாட்டில் தோன்றி இருக்காங்க. தோன்றி தமிழை காட்டி கொடுத்து தமிழை அழிச்சிட்டு சமஸ்கிருதத்தை உள்ள நுழைச்சி முதல்ல பிராமண போஜனத்தை உண்டாக்கி முதல்ல பிராமணர்களுக்கு உணவு இட்டுட்டு அப்புறம்தான் மற்றவர்கள் சாப்பிடணும். இந்த மடங்களில் ரொம்ப கொடுமைகள்லாம் நடந்த காலங்கள் உண்டு. இப்போ இந்த பல்லக்க பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னென்னவெல்லாமோ பண்ணினவங்க தான். காலப்போக்கில் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி போச்சு. அதை மறுபடியும் தலையெடுக்க வைக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபியை இந்து முன்னணியை மேலே தூக்கினாதான் அந்த மடங்களுடைய பழைய காலம் வரும். அதுதான் ஆதீனங்களுடைய எதிர்பார்ப்பும், அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்பார்ப்பும், அதுதான். அந்த போராட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. இதில் இதையெல்லாம் சிந்திப்பதற்கெல்லாம் விரும்பலை சில அரசியல்வாதிகள். திராவிடத்தை அழிக்கிறேன், என்ன அதை அழிக்கிறேன் இதை அழிக்கிறேன்னு. இப்போ திராவிடர் பாவம் இப்போ காஞ்சிபுரத்தில் அடுத்த பீடாதிபதி ஒரு டிராவிட் தான் வரப்போறாரு. கணேஷ் சர்மா டிராவிட்னு ஒருத்தர் வர போறாரு. அந்த டிராவிட்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திராவிடத்தை அழிக்கிறேங்கிறாங்களே. இப்ப அவர் வராற, அவரு ஒரு டிராவிட். இப்ப அது என்னன்னு அவங்களுக்கு தெரியுதா? இந்த திராவிடம்ங்கிறதும் ஆரியம்ங்கிறதும் பிராமணர்களை குறிக்கக்கூடியது தான், நம்மளுடையது அல்ல. அது அந்த ரெண்டு வார்த்தையுமே நம்மளுடையது அல்ல. இப்போ டிராவிட் அப்படிங்கிறது விளையாட்டு வீரர் பெயர்கள் கூட இருக்கு, அவங்களுடைய மொழி சார்ந்த அந்த இடம் சார்ந்த பெயர் நம்ம எடுத்துக்க கூடாதா? அதுல இது கற்பிக்கணுமா? ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணாங்கல்ல,
அப்போ அவங்களோட அடி தாங்க முடியாமல் சில பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. விந்திய மலைக்கு அப்படி விந்திய மலைக்கு தென்பால் வந்தவர்கள் தான் இந்த திராவிடர்கள்னு பேர். இவர்களும் ஆரியர்கள் தான். ஆரியர்கள் தான். இதையெல்லாம் மறைச்சிட்டு என்னமோ திராவிடம்னா வேற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து சரியாக ஆராய்ச்சி பண்ணாமல் பெரியாரும் திராவிட கட்சின்னு ஒன்று உண்டாக்கிட்டாரு. எவ்வளவோ அதில் வந்து பெரிய வியக்கத்தக்க சிக்கல்லாம் இருக்குது. ஒன்றும் புரியாமலே அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஒழிக்கிறேன்னு அவங்க நிற்கிறாங்க. இப்போ பாவம் காஞ்சிபுரத்தில் அவர் மடாதிபதியாக வந்தால் திராவிட்டை ஒழிக்க முடியுமா? இந்த ராகுல் டிராவிட்டை ஒழிக்க முடியுமா? இல்ல, அவரு ரிக் யஜூர் சம அதர்வணன் எல்லா வேதங்களையும் கற்று தேர்ந்தவர். பல விஷயங்களை பார்த்து 2006 முதன்முறையா வந்திருக்கிறாரு. அந்த வயசுலயே அவர் வந்து ரிக் வேதத்தை கற்றவரா இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் போய் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து வந்து அதுக்கு பிறகு தானே இவருக்கு இப்ப பீடாதிபதிங்கிற ஒன்று கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றாங்க. இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து குழந்தை பருவத்திலேயே அந்த அந்த நிலையை தானே அவங்க போதிப்பாங்க குழந்தைகளுக்கு. இப்போ நம்மெல்லாம் வந்து அப்படி எதையும் குழந்தைகளுக்கு போதிக்கிறது இல்லை. நம்ம சுதந்திரமாக குழந்தைகளை வந்து இயற்கையாக வளர விடுறோம். அவர்கள் வந்து கருவிலேயே அதை ஊட்டுறாங்க. எதை? நீ வந்து உயர்ந்தவன், நீ ஆதிக்கத்துக்காக பிறந்தவன், மேலே உட்கார பிறந்தவன், நீ இதை படிக்கணும், இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை எவனும் நெருங்க முடியாது, நீ இதை காட்டியே வாழ்ந்துக்கலாம். அதை ஊட்டுறாங்க, கருவிலேயே அதை ஊட்டுறாங்க. அப்போ பிறந்ததுலேருந்து அதையே ஊட்டி வளர்க்கும்போது 21 வயசுக்குள்ளே அதெல்லாம் படிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. அதுலேயே இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. ஆனா எல்லாராலையும் இப்ப பெரும்பாலும் என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழ்நாட்டுல தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சாதி மோதல்கள்லாம் கொண்டு வந்துட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாக்குறோம் மதுரையிலயா இருக்கட்டும், கோயில் திருவிழாக்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் வந்து நிக்கிறதும் நம்ம அவங்களோட போறதுமா இருக்கக்கூடிய இடத்துல மத நல்லிணக்கத்தை பேண வேண்டிய மடாதிபதிகள் ஆதீனம் இவங்க இந்த மாதிரி பேசுறது எதை நோக்கி நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புதுல. வந்து மத வெறியை நோக்கி தான் கொண்டு போகுது, ஜாதி வெறியை நோக்கி. அதாவது ஒரு 50 ஆண்டு காலமாக பாடுபட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சு கட்டி வச்சுருந்தது தமிழ்நாடு. இப்போ இவர்கள் தலை எடுத்திருக்காங்க. யார்? ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்தது. அரசியலில் அது பிஜேபி பாரதிய ஜனதாவாக உருவெடுத்த போது அதை தமிழ்நாட்டில் கால் ஒன்றை வைத்தவர்கள் இதே திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் தான். இவர்களால் தான் இவர்கள் கையாலேயே கொல்லிக்கட்டை எடுத்து இவர்கள் தலையில் சொரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க பாடுபடுறாங்க. உயிரே போனாலும் சனாதனத்தை உள்ள புக விட மாட்டோம். எப்போ வந்து அந்த தேசிய கட்சிகளோட இவங்களுக்கு கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சதோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு நமக்கு. நீ வந்து மாநிலம்ங்கிற அந்த உன்னுடைய தமிழ் தேசியங்கிற உணர்வு அந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அந்த மாநில உணர்வோடு அவங்க இருக்கும்போது மட்டும்தான் தனித்துவமாக இருக்க முடியும். தேசியத்துக்குள்ளே வரும்போது எல்லாம் சீரழிஞ்சு போக வேண்டியதுதான். அந்த சீரழிவை வந்து வடவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், வடக்கு மாகாணமாக இருக்கட்டும், தெற்கு மாகாணமாக இருக்கட்டும். இப்போ வடகிழக்கு மாகாணங்கள்லாம் என்ன கதியாக இருக்குது? யார் அந்த பலனையெல்லாம் அனுபவிக்கிறது? யார் நற்பலன்களையெல்லாம் அனுபவிக்கிறது? யார்? எல்லாம் ஊபி, குஜராத். இப்பாலும் கிடையாது, அப்பாலும் கிடையாது. அப்போ இந்த பலன் பூரா அவங்க அனுபவிக்கிறாங்க. காரணம் தேசியம். அதான் இந்த தேசிய நீரோட்டம். அதான் இப்போ மடாதிபதிகள் மேல இன்னொரு கேள்விகள்லாம் இந்த சந்தேகங்கள் சில வைக்கப்படுதுன்னா, அவங்க பிரசாதங்கள் கொடுக்கும்போது சில வீடியோஸ்லாம் வெளியில் வருது, அப்படி தூக்கி எறிகிறாங்க. ஆனா சிலர் இது குறித்து கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து டச் பண்ணக்கூடாது, தொடுதல் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்களுடைய பழக்கமே அப்படிதான், அவங்களுடைய வகுப்புகளும் சில அப்படி எடுக்கப்பட்டிருக்கும், அது வந்து எப்பவும் நடக்கிறதா, இதை வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாக்க வேணும், அப்படிலாம் ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது இருக்குதா என்ன? அதாவது தொடுதல் கூடாது அப்படிங்கிறது வந்து பொதுவாக அந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவர் ஆண்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ பெண்களும் அங்கே வர்றாங்க, எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கு. அது கை பட்டுருச்சு அப்படின்னாக்கா அது ஒரு பிரச்சனை. அப்படியே பழகும்போது தூரம் தூக்கி போடுறாங்க. அதை ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வர வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரையிலும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது வந்து அதுவும் ஒரு நன்மைக்குன்னே நான் நினைக்கிறேன். அது தொடர்றது வந்து தீட்டுங்கிற முறையில் நான் சொல்லலை. என்னத்துக்கு அந்த தொடுதல் உணர்வு தூக்கி போடுறாங்க? அது வந்து திமிரு. தூக்கி போடுறதுங்கிறது திமிரு. தொடணும்னு அவசியம் கிடையாது, ஆனா கொடுக்கலாம். கொடுக்கறது பிரச்சனை இல்ல, இப்படி போடுறாங்க. அதுதான் திமிரு, அது கொழுப்பு.
அவனுக்கு நல்லா அந்த நெய்யும் பாலுமா தின்னு தின்னு கொழுத்து போய் அதான் அந்த ஆதிக்க உணர்வு அவனுக்கு. அதைத்தான் இப்போ தப்பாக பேச வேண்டி இருக்குது. மற்றபடி தொடுதல் வேண்டாம், தொடவே வேண்டாம். அவனை என்ன தீட்டும், அவன் நம்மளை தொட வேண்டியதில்லை. ஆனால் அந்த தூக்கி போடுறாங்கிறது திமிரு. அவனுக்கு நம்ம போடுற பிச்சை காசில் தான் அவனுக்கு சம்பளம். ஆனால் நமக்கு அவன் தூக்கி போடுறான். புரியுதா? அது நமக்கு தெரியுது. ஆனால் அதையே காலமெல்லாம் பேசினாலும் அவன் திமிர, அவன் அப்படி தான் பண்ணிட்டு போவான், தொலைஞ்சு போகிறான். அவன் இதையெல்லாம் ஒரு பெரிய நமக்கு தெரியுது. இது அவனுக்கு இவன் திமிரு பிடிச்சவன்னு தெரியுது. இல்ல இந்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறை வெளியிட்டதுக்கு பிறகாகவும் மதுரை ஆதீனம் தரப்புல இன்னொரு விளக்கம் கொடுக்கப்படுது. காவல்துறையோட அடிக்கை முரணா இருக்கு, நாங்க உடனடியா வந்து புகார் கொடுத்தோம், 100க்கு கால் பண்ணணும், நாங்க 15 முறைக்கு மேல காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே தான் இருந்தோம், இது வந்து ஒரு முரணான அறிக்கைன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஆதீனம் அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் யார்ட்டி புகார் கொடுக்கல, நான் சிவபெருமானு கிட்ட தான் புகார் கொடுத்துருக்கேன் என்ன சொன்னார். இது எப்படி என்னது செய்தியாளர் முன்னாடி பேசிட்டு அது இல்லைங்கிறப்போ வெட்டு வெளிச்சமா தெரியுது. அவருக்கு வந்து பிஏவாக இருப்பவர்கள், அவருக்கு ஆலோசகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழலுக்கு எதிரானவர்களாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போது இந்த சூழலை கெடுக்கணும், தமிழகத்தினுடைய சூழலை கெடுக்கணும். அதுக்கு இப்படி தான் முன்னுக்கு பின்னா முரணாக இவங்க போய் அறிக்கை கொடுக்குறாங்க, இவங்க பேசுகிறாங்க. இப்போ அவங்க நடந்ததை வந்து சிசிடிவி கேமரா பொய்யெல்லாம் பேசாதுல்ல, நடந்தது தானே காட்டும். அது காட்டுது. அதுக்கு மேலே அவனாக வந்து மோதலாம், அவன் தாடி வச்சுக்கிட்டு இருந்தான், இது போட்டிருந்தான், அது போட்டிருந்தான், என்னென்னவோ கட்டுக்கதை, என்னென்னவோ கதை. அப்புறம் அது வந்து தான் மோதுனுச்சு. அதுதான் கரெக்டாக காட்டுதே யார் வந்து மோதனா, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு. அதுக்கு மேலேயும் பேசிக்கிட்டு அப்புறம் அந்த யாருங்கிறத எங்ககிட்ட கொடு, இவர் சிஐடி வேலை பார்க்குறான்னு இவர் கேட்குறாரு. இது எல்லாமே என்ன, இவர் சொந்தமாக எதுவும் பேசுகிறதில்ல, இவர் சுற்றி ஆள் இருக்குல்ல, இவங்க சொல்கிறது இப்படி கேட்கலாம் சாமி, கேட்டு ஒரு கலாட்டை பண்ணலாம், போலீஸ் மேலே ஒரு இது பண்ணலாம், பண்ணி விட்டால் தமிழ்நாட்டில் அது ஓஹோன்னு பிரச்சனை வரும். இப்போ அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு இது வரும், பிரச்சனை வரும். இப்போ நட்டா வந்திருக்காரு, அடுத்து அமித்ஷா வருவார், அப்போல்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணி விடலாம். ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் தான் இவங்களை இயக்குது, ஒரு காவல்துறை மேலேயோ அரசாங்கத்துக்கு மேலேயோ ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய விதமா இது இருக்கு, நீ இதெல்லாம் செய்யுங்கன்னு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ இதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியாதா? தமிழக அரசு ஏன் இவங்க மேல நடவடிக்கை இப்போ வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, சிசிடிவி வந்து அந்த உண்மை என்ன உண்மைங்கிறத வெட்ட வெளிச்சம் ஆக்கிடுச்சு, நிறைய பேர் வந்து புகார்கள் கொடுத்துருக்காங்க, ஓட்டுநர் ஆதீனத்துடைய ஓட்டுநர் மேல 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு மௌனமா இருக்குங்கிற கேள்வி இல்லையா? தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆதீனம், இந்த ஆன்மீக இதுக்குள்ளெல்லாம் இறங்கி ஏதாவது ஒரு கலாட்டா ஏற்படுத்தணும், ஒரு கடுமையான நடவடிக்கை வரணும். அதன் மூலமாக இவங்க வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள், கோயிலுக்கு எதிரானவர்கள். பாத்தியா 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 மடாதிபதி மேல கை வச்சுட்டான், இதுக்கு தானே பண்றாங்க. அப்படி செய்யணுங்கிறதுனாலயே இந்த செயல்களை செய்யறாங்க. சரி, அவன் எத்தனை நேரம் கத்துவான், கத்தட்டும். இப்ப அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழ்நிலை நான் வரவேற்கிறேன். இதற்கு மேல அவர்கள் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா, அதுக்கே பழி பேசுவான். காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்குது, அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு. காவல்துறை வந்து கேமரா என்ன சொல்லுதோ அதன்படி எடுத்தேன்னு தான் சொல்லுது. அதுக்கே முதலமைச்சர் தான் இழுப்பாங்க. இப்ப அதுல வேற அரசாங்கம் வேற தலையிடணுமா? வேண்டாம். அப்படா அவங்க வந்து காத்திருக்கிறதே கைது இல்லடா வேற சட்ட நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு காத்திருக்காங்க. அதுக்குதான், கலவரத்துக்கு தான், தமிழகத்தின் நிலவரத்தை கலவரம் ஆக்க வேணுங்கிறதுக்கு தான் எல்லா நடவடிக்கையும் நடக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இந்த முன்னணி கொடுத்திருக்க அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, அன்னதானம் கொடுக்கறது கிடையாது, ஒரு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்றாரு, கேட்டா அவர்களுடைய உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பதவி அதாவது இந்த நித்யானந்தா முன்னால இருந்தான்ல, அது மாதிரி இவர்களுக்குள்ள அந்த மடத்துல உள்ள பிரச்சனை அதுல எவ்வளவோ பிரச்சனை, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுல உண்மைத்தன்மை அந்த அளவுக்கு இருக்குறதா தெரியல. அவர்கள் வந்து உண்மைத்தன்மைன்னு இல்ல, அவர்களுக்கு இவர் மேல ஒரு இது இருக்கு. அந்த இடத்த
இந்த இன்னொருத்தர் நேரத்தை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களா? ஆமா, அந்த இடத்த இன்னொருத்தருக்கு வேற ஒரு ஆள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதற்கு இப்ப இந்த நேரத்தை பயன்படுத்தி காய் நகர்த்துவது அவர்களுடைய வேலை. அதெல்லாம் அவர்களெல்லாம் நம்பி எதுலையும் இறங்கக்கூடாது. சரி, அப்போ பொதுவா மடாதிபதிகளுடைய இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பேச்சுகள் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், இதெல்லாம் போதிக்க கூடாதுங்கிற இடத்துக்கு போனா என்னதான் செய்ய வேண்டியதுன்னு ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை, மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நாங்கள் என்னென்ன மாதிரி செய்துக்கிட்டு இருக்கோம், இவர்கள் என்ன மாதிரி இப்போவே ஓரளவுக்கு மக்களுக்கு தெளிவு இருக்குது, தெரியுது. இதெல்லாம் வந்து நாடகம்னு நிறைய மக்கள் தெளிவாகவே இருக்காங்க, புரியுதுங்களா? அதை அந்த வேலையை அதிகமாக அரசாங்கம் செய்யணும். என்ன அதுலேயும் வந்து ஒரு போதி மரத்து புத்தர் மாதிரி உட்காந்துருக்கக்கூடாது, செய்யணும். அவர்கள் என்ன ஒரு தந்திரமாக பிரச்சாரம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே முறையில் நீயும் செய்யணும். அப்பதான் அது மக்களுக்கு தெளிவு ஏற்படணும்ல. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் இந்த கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றிமா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம்.